தம்பி கல்யாணம் சீரீஸில் பந்தக்கால் நடுறது பார்க்கலாமா? நான் பிஃபோர் டே நைட்டு தான் யூகேலேருந்து வந்திருந்தேன். செம்ம டயர்ட், ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கவே முடியல. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஏஞ்சி கிளம்பணும். என்ன தான் ஜெட்லாக் இருந்தாலும் தம்பி கல்யாணம் அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. நாங்கள் டெக்கரேஷன்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த நலுங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ஒரு டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஹாஃப் சாரீ போட்டிருந்தேன். இது சைத்ரா ரெட்டி இன்ஸ்பயர்ட் ஹாஃப் சாரீ. இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் இதை ஆர்டர் பண்ணேன். அது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு அந்த ஹாஃப் சாரீ. இந்த டேக்கு அந்த ஹாஃப் சாரீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் பந்தக்கால் நடுறதுக்காக. ஒரு சைடு அவன் க்ரூம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. யூகேயில் இருக்கிறதால நிறையா ஃபங்க்ஷன்ஸ் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வரும்போது எல்லாரையும் பார்க்கும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. என்னோடய மேரேஜில் கூட நான் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணல. அந்த தம்பி மேரேஜில் நான் பந்தக்கால் நட்டுறது ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன். சூப்பராக பந்தக்கால் நட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் தம்பியோட நலுங்கு வீடியோ பார்க்கலாமா? என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.